மத்தேயு 18வது அதிகாரம் 23ல இருந்து நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா அங்க ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மனுஷன் வந்து ஒரு வாங்கின கடனை ஒரு மன்னிச்சு விடுறாரு. மன்னிச்சு விட்டு சரி மன்னிச்சுட்டாங்க அப்படின்ட்டு போயிடுறான். போனதுக்கு அப்புறம் அவன் ஒருத்தன் கடன் வாங்கியிருந்தான். அதை வாசிச்சு முடிச்சிருந்தா 23ல இருந்து 35 வரைக்கும் அந்த சம்பவம் நீங்க அப்புறமேட்டு வீட்டுல போய் வாசிங்க, எழுதி கொடுக்குறேன். சோ இதுல வந்து ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு எஜமான் ஒருத்தர் இருக்கிறாரு, அவங்க கிட்ட கடன் வாங்கின ஒருத்தர் இருக்கிறான். இந்த எஜமான் வந்து கடன் வாங்கினவங்க கிட்ட பேசுறாரு, நீ வந்து கடன் வந்து ரொம்ப வட்டி அதிகமாயிடுச்சுப்பா, நீ வந்து உனக்கு பிள்ளைக்கெல்லாம் வித்து நீ கடனை கழிப்போம் அப்படின்னா அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறான். இல்ல என்னால முடியாது, எனக்கு அவ்வளவு கஷ்டம், இதெல்லாம் வித்துட்டாக்கி எனக்கும் பிழைப்புக்கு ஒண்ணு இருக்காது. சரி பரவாயில்ல அப்படின்னு மன்னிச்சே விட்டுறாரு. கடன் எல்லாம் கெட்டவன மன்னிச்சே விட்டுறாரு. இந்த மன்னிக்கப்பட்டவன் அவன்கிட்ட ஒருத்தன் கடன் வாங்கியிருக்கிறான். கடன் வாங்கும்போது அவன்கிட்ட போய் அவன் கேட்கறான், இல்ல கடன் கொடுத்தே ஆகணும்டா, இல்லங்க எனக்கு ஒருத்தர் எக்ஸ்கியூஸ் கொடுக்கணும். அவன் மன்னிக்க மாட்டேன்றான். இல்ல கடனை வந்து நீ கட்டியே ஆகணும் அப்படின்ட்டு அவன் வந்து அவனை ஜெயில போட்டுறான். ஜெயில போட்டு அவன் வந்து கண்டிப்பா நீ கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். இதை கேட்டுக்கிட்டு இருந்தா அந்த ஃபர்ஸ்ட் எஜமானு பாக்குறாரு, என்னடா இது, நம்ம இவனுக்கு மன்னிச்சோம், இவன் அடுத்தவனுக்கு மன்னிக்க மாட்டேன்றானே அப்படின்னு திரும்ப அவனுடைய மன்னிப்பை எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கொண்டு வா அப்படின்ட்டு அவனை திரும்ப கொண்டு ஜெயில போட்டு அவன் வந்து இதை முடிச்சிடறான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்றால், நம்ம மன்னிச்சாதான் ஆண்டவர் நமக்கு மன்னிப்பார், நம்ம நேசிச்சாதான் ஆண்டவர் நம்மை நேசிப்பார். சில டைம்ல வந்து நம்மளுக்கு மன்னிக்க முடியாத சூழல் இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரை இந்த பர்சனை என்னால மன்னிக்க முடியல, இவங்களை என்னால மன்னிக்க முடியல, இந்த சம்பவத்தை இந்த இன்சிடென்ட்டை என்னால மறக்க முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் அதை செய்வார். ரோமர் 5:15 அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இப்படி சொல்லுது, அஞ்சியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலமுள்ளவர்கள் அப்படின்ற என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் வந்து ஆண்டவரை அறிஞ்சவன் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்னை பலப்படுத்துறாரு. இன்னைக்கு எல்லாம் வந்து நமக்கு ஒரு பிரச்சனை நமக்கு சூசைட் பண்ணணும்னு தோணாது, செத்துடலாம் அப்படின்னு நமக்கு தோணாது. ஆனா பலவீனர்களுக்கு உடனே அதுதான் தோணும், சார் பேசாம செத்துடலாமா, இந்த கடன் பிரச்சனை வச்சு எப்படி இருக்கிறதுக்கு, இந்த நோயோட நம்ம எப்படி இருக்கிறதுக்கு, டெய்லி குடும்ப பிரச்சனையா இருக்குது எப்படி இருக்கிறதுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து செத்துருவாங்க. அப்போ நம்ம ஒவ்வொருவரும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடப்போம். அப்ப நம்ம நமக்காக நடக்கக்கூடாது, நம்மளுடைய பிரியப்படி. நம்ம யாருமே இல்லைன்னா நீங்க தனியா இருந்தீங்கன்னா எப்படினாலும் இருந்துப்போங்க. பட் கூட்டத்தோட இருக்கும் போது அவங்களுக்கு என்னங்க பிடிக்கும், அவங்களுக்கு என்ன பிரியம், அவங்களுக்கு எப்படி பிரியமா நடந்துக்க முடியுமோ நம்ம அதை செய்யணும். ஏன் அப்படின்னா, கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடியே நடந்த கிறிஸ்துவும் அவருக்காக நடக்கல அப்படின்னு வசனம் சொல்லுது. சோ இன்னைக்கு நம்ம வந்து பலமுள்ளவர்கள் அப்படின்ற வேதம் சொல்லுது. அப்படிப்பட்டவர்களாகிய நாம மற்றவர்களுடைய பலவீனர்களுடைய பலவீனங்களை தாங்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணா, நான் எனக்காக வாழக்கூடாது, எனக்காக வாழ்றது ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு. இன்னைக்கு சிலவங்களும் வந்து எனக்காக கிறிஸ்துவ வாழ்க்கையில என்ஜாய்மெண்டே கிடையாதா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும் அந்த என்ஜாய்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு.